இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரதமர் தலைமைத்துவத்திற்கு ஜாசிகா தொடர்ந்து விசுவாசமாக இருக்கும். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமையிலான மடானி அரசாங்கத்திற்கும் நம்பிக்கை கூட்டணிக்கும் ஜனநாயக செயல் கட்சி ஜாசிகா தொடர்ந்து விசுவாசமாக இருக்கும் என்று அதன் தலைவர் லிம் குவாங் யங் கூறியுள்ளார். ஜாசிகாவின் பொதுச் செயலாளராக தான் ஸ்ரீ லிம் கிட் சியாங் இருந்த காலம் தொடங்கி தற்போது ஆந்தோனி லோக்கின் தலைமைத்துவம் வரை அக்கட்சி அன்வாருக்கான தனது விசுவாசத்தையும் ஆதரவையும் நிரூபித்துள்ளதாக குவாங் யங் திட்டவட்டமாக தெரிவித்தார். நம்பிக்கை கூட்டணி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இவ்வாண்டு கழக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும் என்றும் லிம் குவாங் யங் கேட்டுக் கொண்டார். நேற்று ஸ்லாங்கூர் ஷா அலாமில் நடைபெற்ற ஜாசிகாவின் 18வது பொதுப்பேரவையில் உரையாற்றிய பாகாட் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய அவர் கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் தேர்வுக்கு நம்பிக்கை கூட்டணி தலைவரான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை அழைத்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 100க்கும் மேற்பட்ட இடங்களில் மடானி ராயா விற்பனை திட்டம். நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் மலேசிய கூட்டுறவு ஆணையம் மடானி ராயா விற்பனை திட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அதில் ஸ்லாங்கூர், சுங்கைபுலோ, சௌஜானா உத்தாமா, MPKS மண்டபத்தில் 2 நாட்கள் நடத்தப்பட்ட விற்பனை திட்டம் நோன்பு பெருநாள் கொண்டாடும் மக்களின் முன்னேற்பாடு செலவுகளை குறைக்கும் நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மடானி ராயா விற்பனை திட்டத்தை தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் நேற்று நிறைவு செய்து வைத்தார். உள்ளூர் கூட்டுறவு சங்கங்கள் உட்பட 10 விற்பனையாளர்கள் அளித்த ஒத்துழைப்பின் அடிப்படையில் அரிசி, சமையல் எண்ணெய், கோழி இறைச்சி, உறைந்த மற்றும் உலர்ந்த உணவுகள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் நேற்று தொடங்கி நடைபெற்ற இந்த விற்பனை திட்டத்தில் விற்கப்பட்டன. இதனிடையே மற்ற இடங்களில் இந்த ஹாப்பி ஹவர் நேரத்தின் போது 30 விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்படும் நிலையில் சுங்கைபுலோ நாடாளுமன்ற தொகுதியில் தாம் கூடுதலாக 20 விழுக்காடு தள்ளுபடியை வழங்குவதால் ஒட்டுமொத்தமாக 50 விழுக்காடு கழிவை அத்தொகுதி மக்கள் பெறுவதாக ரமணன் தெரிவித்தார். மின்னணு கழிவு கொள்கலன்களில் சுங்கத்துறை சோதனை. கடந்த ஆண்டு மேற்கு துறைமுகத்தில் வேஸ்ட் எனப்படும் மின்னணு கழிவுகள் உட்பட 14,20,000 இறக்குமதி கொள்கலன்களை 5 உயர்திறன் ஸ்கேன் எனும் வருடு இயந்திரங்களை கொண்டு அரசு மலேசிய சுங்கத்துறை JKTM பரிசோதனை செய்திருந்தது. இதன் மூலம் துறைமுகத்தின் உள்ளே நுழையும் கொள்கலன்களை 100 விழுக்காடு முழுமையாக பரிசோதனை செய்யும் அத்துறையின் ஆற்றல் நிரூபிக்கப்பட்டுள்ளது. சராசரியாக நாளொன்றுக்கு 5000 கொள்கலன்கள் இறக்குமதி அனுமதி நோக்கத்திற்காக ஸ்கேன் செய்யப்படுகின்றன. அதே வேளையில் பெரும்பாலான கொள்கலன்கள் கப்பல் பரிமாற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதுடன் எஞ்சியவை இறக்குமதியாளரின் செயல்முறைக்காக காத்திருக்கும் தருவாயில் கொள்கலன் பகுதியில் இருப்பதாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல கொள்கலன்களில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் சோதனையின் அடிப்படையில் தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்து செல்வதாக சந்தேகிக்கப்படும் கொள்கலனிலும் முழுமையாக பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஒவ்வொரு கொள்கலன் போக்குவரத்து பாதையிலும் கண்காணிப்பு நோக்கத்திற்காக மறைக்காணி பொருத்தப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் துறை JAS உடன் இணைந்து JKTM மின்னணு கழிவுகள் வர்த்தகத்தின் ஆய்வுகளை நேரடியாக மேற்கொண்டது. காஷி உதவி பெறுவோர் பட்டியல் புதுப்பிப்பு மக்களின் நல்வாழ்விற்கு வித்திடும். காஷி உதவி பெறுபவர்களின் பட்டியலை புதுப்பிப்பதற்கான சரவாக்கின் நடவடிக்கை மாநில மக்களின் நல்வாழ்விற்கு சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காஷி உதவி தமது அமைச்சின் அதிகார வரம்பிற்கு கீழ் இல்லை என்றாலும் மறுபட்டியல் செய்வது அவசியமாகும். ஏனெனில் வறிய நிலையை சேர்ந்தவர்கள் அப்பிரிவில் இல்லாவிடினும் உதவி தேவைப்படுவோர் அப்பட்டியலில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ நான்டி ஷுக்ரி தெரிவித்தார். மக்களை பற்றிய தவறான பார்வையை இது ஏற்படுத்துவதால் நாங்கள் அதை விரும்பவில்லை. ஆனால் இந்த நிலைமையை மேம்படுத்த அரசாங்கம் எப்போதும் பல்வேறு வழிகளில் முயற்சித்து வருகிறது என்றார் அவர். ஏழைகள் அற்ற நாடு என்ற மலேசியாவை உருமாற்றும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் இலக்கிற்கு ஏற்ப மத்திய அல்லது மாநில அரசாங்க அளவில் இப்பிரச்சினை உடனடியாக தீர்க்கப்படும் என்று தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக டத்துஸ்ரீ நான்டி ஷுக்ரி கூறினார். நேற்று கோச்சிங்கில் பிகேமா அறவாரிய தொடரான ஜூன் ஷாப்பிங் என்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின்னர் அவர் அதனை குறிப்பிட்டார். பிரதமரின் பதவி காலத்தை 10 ஆண்டுகளுக்கு கட்டுப்படுத்த அரசாங்கம் உறுதி.
பிரதமரின் பதவி காலத்தை 10 ஆண்டுகளுக்கு கட்டுப்படுத்தும் விதமாக நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வது உட்பட கழக அமைப்புகளில் சீர்திருத்தங்களை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் உறுதியான கடப்பாட்டை கொண்டுள்ளது. ஆயினும் அரசாங்கத்தின் அந்த முயற்சி தோல்வியில் அடையாமல் இருப்பதை தவிர்க்கும் பொருட்டு அதனை திடீரென செயல்படுத்த முடியாது என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தினார். சீர்திருத்தங்களில் தோல்வியை எதிர்நோக்கிய போலந்து மற்றும் செக்கோஸ்லோவேக்கியா நாடுகளின் வரலாறு மற்றும் படிப்பினைகளை அரசாங்கம் கவனிக்க வேண்டும் என்று ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கினார். முந்தைய அரசாங்கத்திற்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? சீர்திருத்தங்களை அமல்படுத்துவதில் நாம் உறுதியாக உள்ளோம். சீர்திருத்தங்களுக்கு அஞ்சுபவர்கள் உள்ளனர். சீர்திருத்தம் தங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்று நினைக்கிறார்கள். சீர்திருத்தங்களை ஆதரிக்கும் தரப்பினரால் பொறுமை காக்க இயலவில்லை. மாற்றங்களை ஏற்படுத்த தலைவர்கள் இருந்தால் வரலாற்றில் நடத்த அனைத்து புரட்சிகளுக்கும் வெற்றி இல்லை என்றார் அவர். நேற்று ஸ்லாங்கூர் ஷா அலாமில் நடைபெற்ற ஜாசிகாவின் 18வது பொது பேரவையில் உரையாற்றிய போது நம்பிக்கை கூட்டணி தலைவருமான அவர் அவ்வாறு தெரிவித்தார். மடானி அரசாங்கத்தின் வலிமைக்கு ஜாசிகா முக்கிய பங்கு வகிக்கும். பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமைத்துவத்தின் கீழ் நாடு தற்போது சரியான பாதையில் பயணித்து வருவதால் மடானி அரசாங்கத்தின் வலிமைக்கு ஜாசிகாவும் தனது முக்கிய பங்கை வகிக்கின்றது. கடந்த 1966ஆம் ஆண்டு ஜனநாயக செயல் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது முதல் அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு அது முக்கிய பங்களித்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் கூறியுள்ளார். அதோடு தற்போதைய அரசாங்கத்தின் ஒரு வியூக பங்காளியாகவும் மலேசிய அரசியல் நிலைத்தன்மைக்கு அது தொடர்ந்து கடமையாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த மாற்றமானது அரசியல் அரங்கில் ஜாசிகாவின் முதிர்ச்சியை காட்டுவதோடு நிலையான மற்றும் அனைவருக்குமான அரசாங்கத்தை அமைப்பதற்கான அவர்களின் அர்ப்பணிப்பு குணத்தையும் வெளிப்படுத்துவதாக அந்தோனி லோக் கருத்துரைத்தார். மேலும் ஒரு துணிச்சலான கட்சியாக செயல்படும் ஜாசிகா மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் அதே வேளையில் அரசாங்க நிர்வாகத்தில் உள்ள அநீதியையும் தைரியமாக விமர்சிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். உயரிய விருதுகளை பெறுவதற்கான நிபந்தனைகளை ஜாசிகா தளர்த்தும். ஜாசிகா உறுப்பினர்கள் சுல்தான் அல்லது மாநில ஆளுநர்களிடம் இருந்து விருதுகளை பெறுவதற்கு ஏதுவாக அக்கட்சி விருது அல்லது பட்டங்கள் பெறும் விதிமுறைகளில் சில தளர்வுகளை ஏற்படுத்த உள்ளது. அக்கட்சியின் மக்கள் பிரதிநிதிகள் சுல்தான் அல்லது மாநில ஆளுநர்களிடம் இருந்து நேரடியாக விருதுகளுக்கான முன்மொழிவை பெறுவதால் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். டத்தோ உள்ளிட்ட இதர உயரிய விருதுகளை பெறும் கொள்கையினை கொண்டிருக்க வேண்டாம் என்று ஜாசிகா உறுப்பினர்களுக்கு இதற்கு முன்னர் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் மாநில மற்றும் மத்திய அரசாங்கங்களில் ஏறக்குறைய 17 ஆண்டுகள் நிலைத்திருப்பதை தொடர்ந்து இந்த நிபந்தனைகள் மற்றும் கொள்கைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். ஏனெனில் சுல்தான் தாமே முன்வந்து ஜாசிகா பிரதிநிதிகளுக்கு டத்தோ பட்டத்தை வழங்க விரும்புகிறார் என்றால் அந்த நேரத்திலும் நாம் விதிமுறையை கட்டுப்படுத்த முடியாது. இருப்பினும் கௌரவ பட்டத்தின் ஒவ்வொரு சலுகைக்கான நிபந்தனைகளையும் மத்திய செயற்குழு தீர்மானிக்கும் என்றும் லோக் கூறினார்.